தாத்தா வராரு கதற விட போறாருன்னு கமல் ரசிகர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அஜித்தை சிரிக்க வச்சிருக்காரு நம்ம கமல். ஹிந்தியில் மிகப்பெரிய ஹிட்டான முன்னா பாய் எம்பிபிஎஸ் படத்தோட ரீமேக் தாங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் பட்டையை கிளப்பிச்சுன்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரையும் செம காமெடியாக இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வசூல் ராஜா படத்தில் நடிக்கிறதுக்கு கமல் யோசிச்சாராம். அதுக்கு என்ன காரணம்னா, அது ரீமேக் படனால பலமுறை யோசித்தேன், ஆனால் நல்ல கதைனால அந்த படத்தில் நடித்தேன்னு பல பேட்டிகளில் கமல் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா சரண். நம்ம அஜித்தை வச்சு காதல் மன்னன், அஜித்தோட 25வது படமான அமர்கலம், அட்டகாசம், அசல் வரையும் இயக்குன அஜித்துக்கு ஆஸ்தான இயக்குனர். வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கும் அஜித்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? வசூல் ராஜா படம் ரிலீஸுக்கு தயாரான நேரத்தில் சரணுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, பெரிய ஹிட் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அப்போ தன்னுடைய நண்பரும் நடிகருமான அஜித்தை கூப்பிட்டு படம் காட்டியிருக்காரு சரண். அஜித்தை கூப்பிட்டு காட்டினா இந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும்னு அஜித்தையும் ஷாலினியும் ஒரு ப்ரிவ்யூ ஷோவில் படம் போட்டு காட்டியிருக்காரு சரண். படம் ஆரம்பிக்கிற ஒரு நேரத்தில் திக்கு திக்குன்னு இருந்திருக்கு சரணுக்கு. படம் கொஞ்சம் ஓட ஓட அஜித்தும் ஷாலினியும் இந்த படத்தை ரசித்து பார்த்துருக்காங்க. படம் முடிகிற வரையும் சிரித்து ஜாலியாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க அஜித்தும் ஷாலினியும். இப்போவே முடிவு பண்ணிட்டாராம் சரண், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும்னு. அதே மாதிரி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. கமலஹாசன் எப்பவுமே ஒரு சீரியஸான படங்கள் நடித்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு காமெடி படம் பண்ணுவார். அந்த வரிசையில் வந்த படம் தாங்க வசூல் ராஜாவும். விருமாண்டி படம் வந்து கலவையான விமர்சனம் வந்ததுக்கு அப்புறமா கமல் நடித்த படம் தாங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ். இது தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா பரத்வாஜ். ஏற்கனவே சரண் படத்துக்கு எல்லாத்துக்கும் பரத்வாஜ் தான் மியூசிக் பண்ணுவார். அஜித்தோட ஆஸ்தான டைரக்டரான சரண் விஜயை வச்சு மட்டும் படம் எடுத்ததே இல்லை. இது ஏன்னு ஒரு பேட்டியில் சரண்கிட்ட கேட்டப்போ, அல்லி அர்ஜுனா படத்தில் நான் விஜய் தான் ஃபஸ்ட்டு நடிக்க வைக்கிறதா இருந்தேன். அப்பொழுது விஜய் வந்து ஒரு ஷெடியூலில் இருந்தார். காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரையும் தான் நடிக்க முடியும். அல்லி அர்ஜுனா படத்தில் நைட் ஷூட்டிங்ஸ் நிறையா இருந்ததுனாலும் விஜய் அந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறதையும் சரண் தெளிவுபடுத்தியிருந்தார். சரண் ஏற்கனவே பிரசாந்தை வச்சு பார்த்தேன் ரசித்தேன், விக்ரமை வச்சு ஜெமினி, அவரோட தயாரிப்பில் வெளிவந்த 6 என எல்லாரை வச்சும் படம் எடுத்திருக்காரு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் பிரபு ஒரு குணச்சித்திர வேஷத்தில் நடிச்சிருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரண் கே பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாரு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைக்கு வந்த நேரத்தில் விஜயோட மதுரை வந்திருந்தது. விஜய்க்கு முந்தைய படமான கில்லி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மதுரை வந்திருந்தாலும் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல இருக்க காமெடியும் அதனோட கண்டென்ட்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னே சொல்லலாம்.